ஓம் சக்தி. என் அன்பின் பிரியமே, வாழ்வின் பாதையிலிருந்து வரும் துன்பத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட விடிவு எப்பொழுது வரும் என்று அனுதினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நடப்பது என்னவோ எதுவும் சாதகம் இல்லாமலே நடக்கிறதே என்பதை நினைத்து உன் மனம் அதிகமாக வேதனைப்படுகிறது. கலங்காதே தங்கமே, இவ்வளவு பட்டதற்கு பிறகும் எல்லாம் உனக்கு முடிவு காலம்தான். என்னை நினைத்து வருந்தினால் உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். வாழ்க்கை என்னும் கனி பறிக்க பல முள்ளை கடந்து கை கட்டி வாய்ப்புத்தி தாழ்ந்து பணிந்து கிடந்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லையே என்று உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. உன் மனதின் ஊனம் வருதல் கூடாது. கனி பறிக்க முடியாத காரணத்தை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். கடினமான அனுபவங்கள் வாழ்வில் உனக்கு சரிவை ஏற்படுத்தாது. முயற்சியை கைவிடாதே. முயற்சி மெய் வருத்த கூலி தரும். உன் முயற்சி பலிதமாக என்னை நீ வணங்கினால் நிச்சயமாக அது நல்லதாகத்தான் இருக்கும். நீ வெகு நாட்களாக ஏங்கியும் நீ ஏங்கிய ஒன்றை நான் தரவில்லை என்று நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் கேட்டதை கொடுக்கவில்லையே அம்மா. உன்னை நம்பிதானே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பட்ட பாட்டுக்கு கைமேல் பலன் என்பது என் வாழ்வில் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை இப்படியே சங்கடங்களையும் தடைகளையும் நான் கடந்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா? இப்படி எத்தனை காலங்கள் துயரங்களை மட்டுமே நான் தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? கொஞ்சம் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கத்தானே செய்வேன். என் மனம் எப்பொழுதும் கசப்பான சூழ்நிலையே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமா? நானும் உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டாமா? வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படி போகும் என்று நான் புரியாமல் இப்படியே கவலைப்பட்டு கொண்டிருக்கவா அம்மா? சொல்லுங்கள் என்று உன் மனதில் எண்ணியதை எல்லாம் என்னிடம் நீ கொட்டிவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நல்ல நாட்களா இல்லையா என்று புரியாமல் தான் என்னிடம் கேட்கிறாய். வாழ்வின் பாதையில் ஓடி ஓடி ஓய்ந்து போனாலும் வேதனையானாலும் துயரத்தாலும் புண்ணாகி போய்விட்டாய் என்று நீ சொல்கிறாய். துணியாதவரை வாழ்க்கை பயம்தான் காட்டும். துணிந்து நடந்து பார், உன் வாழ்க்கை உனக்கு வழி காட்டும். புண்ணான உன் வாழ்க்கை பொன்னாகி போக நான் இருக்கிறேன். அதனை நீ அறிந்து விட்டால் வாழ்க்கை வேதனையாலும் சோதனையாலும் வெந்து கிடைக்கிறதே என்று நீ அளவும் மாட்டாய், என்னிடம் புலம்பவும் மாட்டாய். வாழ்க்கை கடினமான முட்கள் போன்று உள்ளது என்று நீ கவலைப்படவும் மாட்டாய். அது முள்ளாக உனக்கு கற்பிக்கும் பாடம். உன் மன சோகத்தை திறந்து உயர வைக்கும் சக்தி அதுக்கு உண்டு. பொறுமைக்குள் தங்கமே, உன் சோகமான சலிப்புத்தான் வாழ்வில் சாதிக்க வைக்கும். ஒரு நல்ல மனநிலையே புதிய உற்சாகத்தை தரும். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்பது போல கலங்கிய மனதுடனே எதையும் செய்யாதே. நீ செய்யும் அனைத்தையும் தெளிவான மனதுடன் செய்ய வேண்டும். குழப்பத்திலோ கலங்கிய மனதோடோ நீ செய்யும் செயலை செய்தால் அது நிச்சயமாக நல்ல ஒரு செயலாகவும் இருக்காது. அந்த செயல் வெற்றி பெறவும் பெறாது. திசையற்ற வாழ்க்கைக்கு மாற்றம் ஏது என்று மனம் கலங்கி வளர்ச்சியாக இருந்த வாழ்வு மலர்ச்சி இல்லாததால் நீ தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றாய். கலங்காதே, வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். முயற்சியை மட்டும் கைவிடாதே. ஒளிவதால் துன்பமும் ஒளிவதில்லை, முயன்றால் சரிவும் சரித்திரம் படிக்கும். உன் முயற்சிக்கு ஒருபோதும் நான் தடங்களாக இருக்க மாட்டேன். உன் முயற்சியை நீ துணிவாக செய்து கொண்டிருந்தால் வருடங்கள் மாறினாலும் சரி, தூக்கி எறிந்தாலும் சரி, திரும்பவும் உன் வாழ்க்கை உன்னிடமே வந்துவிடும். சந்தோஷமான வாழ்க்கையாக வந்துவிடும். தூக்கி எறியப்பட்ட உன்னை தூண் போல் தாங்கி பிடித்து ஏனி போல் உன் வாழ்வில் உயர வைக்க நான் இருக்கிறேன். உன்னை ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் அழைத்துச் செல்ல நான் இருக்கிறேன். உன் மனதில் யாரிடமிருந்தோ ஆறுதலாக ஒன்று ஏதாவது உதவியாகவோ பொருளாகவோ செயலாகவோ கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நீ நினைக்கும் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும்.
உனக்கு ஆறுதலாக, உண்மையாக, அன்பாக ஒரு உறவை நானே அமைத்து தருவேன். அந்த உறவு உனக்கு பக்கபலமாகவும் இருக்கும். நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும். செல்லமே.